ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம இது நாள் வரைக்கும் ஆரை மோகன் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இவர் வந்துங்க அப்படி சொல்கிறத விரும்பலை. சக்தி தொண்டன் சொல்லுங்க, அதுதான் எனக்கு கௌரவங்கிறார். அதனால் நம்ம இனிமேல் அப்படி சொல்லலாங்க. இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் 4 வருஷத்துக்கு முன்னாலேயே டெப்டி தாசில்தார் ஆகிட்டார். அந்த நிலையிலைங்க இவருக்கு கீழ் வேலை செய்கிற ஒரு விஏஓ பேர் சுபாஷ். அவருக்கு ஒரு மகள், மூத்தவள், 18-19 வயசு இருக்கு. இந்த நிலையில் அந்த விஏஓ நம்ம மோகனை தேடி வர்றாரு. வந்து, சார், நானே மனைவியும் தூங்கி 1 மாதம் ஆச்சு சார், சொல்ல முடியாத நரக வேதனை அப்படிங்கிறார். என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்குறாரு. என்னுடைய மகள் 1 மாதமாக தற்கொலை பண்ணிக்கிறக்கே முயற்சி பண்ணுறா. என்ன காரணம்னே தெரியல. அதனால் ராப்பகலாக நாங்கள் 2 பேர் ஷிஃப்ட் போட்டுக்கிட்டே தூங்காமல் அவளை பார்த்து கவனித்து காப்பாற்றிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறேனே தெரியலைங்க சார் அப்படிங்கிறாரு. என்ன மோகன் சொல்கிறாரு, இப்படி நாளை காலையில் இந்த சுபாஷ் வருவான், அவன் வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா அப்படின்னு அம்மா அதுக்கு முன்னாலே வீடியோ போட்டு காமிச்சிட்டாங்க. இவர் காலையில் வர்றாரு சுபாஷ், நைட்டு அம்மா வீடியோ போட்டு காமிச்சிட்டாங்க தூக்கத்தில். எப்படி காமிச்சாங்க? அந்த பொண்ணு என்ன பண்ணுங்க, சாயந்தர நேரம் தனியாக அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. அந்த ஒத்தையடி பாதையில் உட்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கு. அதையே ஒரு ஆகாவளி மந்திரவாதி பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணா, இது தலைச்சம்பிள்ளையாக இருக்குது, அதனால் இந்த பிள்ளைய நம்ம கடத்திக்கிட்டு போயிட்டான், அல்லது இந்த பிள்ளைய தற்கொலை பண்ண வச்சு அந்த உயிரை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு இதை அடிமையாக வச்சு வேலை வாங்கலாம், நம்ம மாந்திரிக வேலைக்கு நிறைய உபயோகமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிங்க இந்த பிள்ளைய தற்கொலை பண்ணுறதுக்காக தூண்டி விட்டுட்டுருக்குறான் மாந்திரிகத்தால். அதுதான் இப்போ இந்த பிள்ளை அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அலையுது. ஒரு வேளை அப்படி தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னா குறிப்பிட்ட தேதியில் அந்த பிள்ளைய கடத்தவும் திட்டமிட்டுருக்குறான். இதையெல்லாம் அம்மா வீடியோ போட்டு காமிச்சிட்டாங்க. யார்கிட்ட? நம்ம மோகன் கிட்ட. இதை அவர் சொல்கிறார் சுபாஷ் கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நடக்குதுப்பா, அதனால் நீயே பிள்ளை சாயந்தரம் நேரம் அங்கே அனுப்பாத, அந்த பின்பக்கமே அனுப்பாத வீட்டுக்கு பின்னால். அது மட்டும் இல்லை, இன்னும் உடனடியாக மருவத்தூர் போய் அம்மாவை பார்த்து கருவறை அம்மாளையும் பார்த்து உன்னுடைய பிரார்த்தனையெல்லாம் வேண்டிக்கிட்டு வந்துடு, நல்லா அம்மா பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி அவரும் மருவத்தூர் போய்ங்க குரு அம்மா கருவறை அம்மாவையும் பார்த்து வேண்டிக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பின்னால் என்னாச்சுங்க, ஒரு வாரத்தில் அவனுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான். நல்ல படிப்பு, நல்ல வித்தியாசம். அவன் உங்கள் பிள்ளை கொடுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அடுத்த ஒரு வாரம், அதாவது மோகன்கிட்ட இந்த ரிப்போர்ட் அவர் சொன்ன 15 நாளில் திருமணம் முடிந்து அந்த பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிட்டான். மந்திரவாதி ஏமாந்து போனான். எப்படி பார்த்தீங்களா? நம்ம கருணை கடல் பங்காரமாக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க சக்திகளே. ஓம் சக்தி.